நான் உள்ள, நான் வெளியே. பொதுவாக படங்களில் வில்லன் எடுத்துக்கும் போது சூழ்நிலை காரணமாக அவங்க வில்லனாக வருவாங்க. சில பேரெல்லாம் பிறக்கையிலே வில்லன் கேரக்டர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் கெட்டவனும் இல்லாமல் நல்லவனும் இல்லாமல் ஜாலியாக சில கேரக்டர் வில்லனை மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றும் போது படங்கள் இன்னுமே என்டர்டெயின்மெண்ட் ஆகும். இல்லைன்னா இந்த மாதிரி கெட்டவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங் அவங்களுக்கு பின்னாடி போகும். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் பெஸ்ட் வில்லன்ஸ் யார் யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். முக்கியமாக ரீமேக்ஸ் மூவிஸ் வில்லன்ஸை நான் இந்த வீடியோவில் கொண்டு வரல. 2.0 அக்ஷராஜன் சொல்லிட்டு அக்ஷய்குமார் இந்த கேரக்டர்லாம் நடிச்சிருப்பார். தமிழ் சினிமாவில் ஒரு வில்லனுக்கு கரெக்டான பேக் ஸ்டோரியும் அண்ட் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சரியானதுன்னு சொல்லி இந்த படத்துல நிரூபிச்சிருப்பாங்க. ஏன்னா பறவைங்களாம் இறந்து போறதுக்கு மனிதர்கள் பயன்படுத்துற ஃபோன் தான் காரணம் அப்படிங்கிறத ஆணித்தரமா எடுத்து சொல்றது மட்டும் இல்லாம அவங்களாம் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அவரோட பேட் ஆரா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதனால மட்டும்தான் இவர் இந்த படத்துக்கு வில்லனா அமைஞ்சிருப்பாரு. ஆனா பொதுவா அவர் யோசிச்ச எல்லா விஷயமும் கரெக்டா தான் இருக்கும். சொல்ல போனா இந்த படத்துக்கான முழுக்க இவர் தான் வில்லன் சொல்லிட முடியாது. போனை பயன்படுத்துற மக்கள் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கான ஒரு கதாபாத்திரமா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு பேக் ஸ்டோரியும் இந்த படத்தோட ஸ்ட்ராங்கா இருந்தனால மேபி அவர் யோசிச்ச விதம் தவறா இருந்தாலும் அவரோட எண்ணம் கரெக்டா தான் இருந்துச்சு. அதனால இந்த கேரக்டர் நான் ஒரு பெஸ்ட் ரைட்டிங் வில்லன் கேரக்டர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, போனை அழிக்கிறதுக்கு போனை வச்சே ஒரு வில்லன் உருவாக்கியிருக்கான். என்ன ஒரு அழகான ரைட்டிங். 11 இந்த படத்தை மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க ஒரு பெஸ்ட் படம், அதுவும் ஒரு த்ரில்லர் படத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை போய் செக் பண்ணி பாருங்க. படத்தோட ஹீரோ தான் வில்லனு. ஆனா நீங்க அவரோட கரெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவர் யோசிச்ச விதம் எல்லாம் சரி. அதுவும் கிளைமேக்ஸ் வரையில தப்ப மன்னிக்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். அந்த சின்ன இடத்துல படத்தோட மொத்த கதையை சொல்லியிருப்பாங்க. ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிற ஒரு பர்சனோட லைஃப்ல பாஸ்ட்ல ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது. அதுவும் ஒரு ஸ்கூல் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அந்த பர்சனால மறக்கவும் முடியல. அதுதான் படத்தோட வில்லன். அவருக்கு அதுக்கான ரிவெஞ்சை எடுத்தான்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. அதை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி அதே சமயம் அந்த சமூகத்துல இன்னொரு சில பேர் இருப்பாங்க நல்லவங்க, அவங்க மனசே பாதிச்சுக்காம கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த படத்துல பெஸ்ட் கேரக்டருக்கான ஒரு ரைட்டிங் இருக்கு. பிளஸ் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட்னு சொல்றதுக்கான அர்த்தமும் கூட. அந்நியன், இப்ப நான் சொன்ன 2 படத்துல இருக்கிற கதாபாத்திரமே அந்நியன் கதாபாத்திரத்துக்கு பொருந்தும். அம்பியை சுத்தி கரப்ஷன் இல்லை அப்படின்னா அந்நியன் கதாபாத்திரம் உருவாக்கி இருக்காது. திறமோ மாதிரியான இன்னும் சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் உருவாகி இருக்கும். இவரை சுத்தி மோஸ்ட்லி கரப்ஷன் மட்டும் நடந்துட்டு இருக்கிறதுனால அதுல இவருக்கும் பாதிப்பு அதிகமா இருக்கு. அண்ட் அதை எப்படி தடுக்கணுங்கிறதுக்காக இவருக்கு ஆல்ரெடி மல்டிபிள் டிசார்டர் இருக்கிற ஒரு ரீசனுக்காக அவரே ஒரு அந்நியன்கிற கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்காரு. அந்த கேரக்டர் செய்யற செயல் கொஞ்சம் கொடூரமா இருந்தாலும் அவர் யோசிச்ச விதம் எல்லாமே கரெக்ட் தான். அவர் கொண்டவங்க யாரும் நல்லவங்க இல்லை. அதனால மட்டுமே இந்த ஒரு கேரக்டரையும் நான் பெஸ்ட் ஒரு நல்ல வில்லன் கேரக்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். தனி ஒருவன் இந்த லிஸ்ட்ல இதுக்கப்புறம் நல்ல வில்லன் கேரக்டர் தவிர்த்து சில ஃபேன்ஸ் ரொம்பவே கொண்டாடி இருப்பாங்க வில்லன்ஸை. அந்த மாதிரி மூவிஸை தான் பார்க்க போறோம். தனி ஒருவன்ல சித்தார்த் அபிமன்யு கேரக்டர்ல ஆரம்பிச்சாமி நடிச்சிருப்பாரு. அவர் பண்றது எல்லாமே தப்பா இருந்தாலும் அவர் யோசிக்கிற விதம் அண்ட் ஹீரோவுக்கு எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே அளவுக்கு வில்லன் கேரக்டருக்கும் இந்த படத்துல கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வகையில அவரோட கேரக்டர் கொஞ்சம் கரெக்டா இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் ஆனா அவர் பண்றது யோசிக்கிறது எல்லாமே கெட்டதா தான் இருந்திருக்கும். ஆனா பாக்குற ஆடியன்ஸ்க்கு அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே மாசா இருக்கும். ஒரு கார்பரேட் வில்லன்னா இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் ரைட்டிங்ல அவர் கொடுத்தனால சொல்லப்போனா அவரோட ஆர்ஜின்ல இருந்தா இந்த படமே தொடக்கும். அவர் முடியும் போது அந்த ஆர்ஜினும் முடியும். படத்தோட ஆரம்பத்துல நியூஸ் பேப்பரை ஒரு சின்ன பையன் படிக்கிறான். அவன் தான் போலீஸ் ஆகிறான். அந்த நியூஸ் பேப்பர்ல படிச்சவன் தான் வில்லனாவும் மாறான். இதுவே போதும் எவ்வளவு அழகான ஒரு மாஸ் கேரக்டரை ஒரு வில்லனை உருவாக்க முடியுங்கிறது மோகன் ராஜா இந்த ஒரு படத்து மூலியமா நிரூபிச்சிருப்பாரு. மார்க் ஆண்டனி எஜசூரியா இந்த படத்துல பண்றது எல்லாமே வில்லத்தனமும் இருந்தாலும் அதை தாண்டி ஆடியன்ஸ் எல்லாமே என்கேஜ் பண்ற அளவுக்கு இருக்கும். அவர் பண்ற எல்லா சீனுக்கும் காமெடி சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் அவரோட ஆக்டிங் இன்னுமே எனர்ஜெட்டிக்கா இருந்தனால இந்த படத்துக்கு நிறைய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிச்சு. ஹீரோ எத்தனை வாட்டி டான் ட்ராவல் ஆயிட்டு இருக்காரோ அதே அளவுக்கு அவரோட பையனுக்கும் டான் ட்ராவலை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும் போது ஸ்டோரியை எவ்வளவோ மாத்த ட்ரை பண்ணுவார். அதாவது அவரோட கதையை ஆனாலும் மாற்ற முடியாது. அதுக்கான பெஸ்ட் ஆக்டிங்கை அவரோட பையனாவும் அப்பாவும் கொடுத்துருப்பாரு. அதனாலதான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே என்கேஜிங்கா இருந்துச்சு. அண்ட் படத்தோட ரைட்டிங்ல வில்லன் இருக்கும்போது
ஒரு ஃப்ரெண்டே கெட்டவனா மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் ரைட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் இந்த படத்துல என்னதான் விஷால் அவர்கள் ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் எச்எஸ்ஏரியா ஈஸியா வந்து டாமினேட் பண்ணிட்டே போவாரு. என்னதான் வில்லனா இருந்தாலும் ஆடியன்ஸை அவங்க பக்கத்து இழுக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டம். அது இந்த படத்துல இவர் ப்ராப்பரா பண்ணிட்டாரு. இந்த லிஸ்ட்ல அடுத்து மங்காத்தா. சொல்ல போனா படத்தோட ஹீரோ வில்லன் கொள்ளை அடிக்கிறார். அதுவும் மிகப்பெரிய ஆக்டர். அவரோட 50th மூவி வெங்கட் பிரபு இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்கிறதையும் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி படம் ரிலீஸ் ஆகுது, பிளாஸ்ட் ஆகுது. விநாயக் மாது அப்படிங்கிற ஒரு மாசான வில்லன் கேரக்டரை ஹீரோவுக்கு வந்து கொடுக்கும்போது அதை எந்த ஒரு இடத்துலையும் ஹீரோயிசனமே இல்லாம வில்லனிசமா காட்டினது மட்டும்தான் இந்த படத்துக்கு பிளஸ் பாயிண்ட். நான் நல்லவனா தான் வந்து நடிப்பேன், என்னை நல்லவ மாதிரி ரொம்ப காட்டணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணெல்லாம் இல்லாம முழுக்க முழுக்க அவரோட பேட் ஈவில் ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாரு. ஆனா பாக்குற ஆடியன்ஸ்க்கு அது எங்கேஜா வந்து இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய ஆக்டர், அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் அக்செப்ட் பண்ணது வந்து இல்லை. படத்துல சாங்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த படத்துக்கானது மாதிரியே அக்செப்டன்ஸா இருந்துச்சு. அதுக்கு ஒரு வில்லன் வந்து இருக்கையில அவருக்கும் ஃப்ரெண்டுன்னு வந்து இருந்தா லாயலா இருக்கிறங்கிறதுக்கான ஒரு ரைட்டிங்கும் வந்து இருந்தனாலதான் இந்த படத்துக்கு இன்னும் அளவுக்கும் ஒரு நல்ல கமர்ஷியல் பிளான்ஸ் வந்து இருந்தாங்க. தீரன் அதிகாரம் 3. இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல கொடூரமான வில்லன்ஸை தான் வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி கேரக்டர்லாம் மட்டும் கொடுக்க முடியாது. இவங்க ஃபுல்லா வில்லனிசத்தோட தான் கேரக்டர் வந்து எழுதவும் பட்டிருக்கும். அபிமன்யு அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல இந்த படத்தோட வில்லன் வரும். இவங்க திருடுவாங்க வடநாட்டுல இருந்து வந்து தென்னாட்டுல. இது ஒரு உண்மையா நடந்த சம்பவம் பேஸ் பண்ணி ப்ராப்பரா வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த ஊர்லயும் கெட்டவன் வந்து இருக்க மாட்டாங்க. அங்க ஒரு சர்டன் குரூப்ஸ் வந்து வில்லனா வந்து இங்க சில சம்பவங்கள் வந்து பண்றத அதுல பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸ் ஆபீசர் போய் உண்மையிலுமே கண்டுபிடிச்ச சம்பவத்தை ப்ராப்பரா எடுத்தனால்தான் இந்த படத்துக்கு அந்த ஒரு கேரக்டர் பெஸ்டாக இருந்துச்சு. ராட்சசன். இந்த படத்துல காமிக்கப்பட்ட கிறிஸ்டோபருங்கிற வில்லன் கேரக்டர் நிறைய பேர் செம்மையா இருக்கு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் பண்றது சரி அப்படின்னு சொல்லி முட்டு கொடுப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் வந்து அவரை துன்புறுத்துறவங்களுக்கு இந்த மாதிரி கெட்டது நினைச்சிருந்தா கூட ஓரளவு கரெக்டான கேரக்டர் வந்து சொல்ல முடியும். ஏன்னா ஒரு விஷயத்துல அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதை அவங்க சார்ந்தப்பட்டவங்களுக்கு திரும்பி கொடுக்குறாருன்னு சொன்னா கூட அதை ப்ராப்பரா காமிக்க போதுதான் அக்செப்டே பண்ணலாம். ஆனா இந்த படத்துல சுத்தமா அந்த ஒரு விஷயத்த காமிச்சிருக்க மாட்டாங்க. இவர் பாதிக்கிறது வேற சில நபர்கள்னால, ஆனா இவர் துன்புறுத்துறதுங்கிறது வந்து வேற சில கேரக்டரா வந்து இருக்கும். அதுலயே ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒரு சைக்கோட்டிக் கேரக்டரா தான் இந்த கேரக்டர் வந்து எழுதியிருக்காங்க. இவரோட ஆர்ஜின் ஸ்டோரியில என்னமோ இவர் நல்லவராகிறது ஒரு நபர் கெட்டவங்களா மாத்துற மாதிரியான ரைட்டிங் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இவருக்கு கொலை பண்ற விஷயம் எல்லாமே கொடூரமா இருக்குது. அதுக்கு அவர் யோசிக்கிறது எல்லாமே சைக்கோட்டிக் பிளான் தான். அதனால மட்டுமே பெஸ்ட் வில்லன் கேரக்டர்ல ஃபர்ஸ்டா வந்து வச்சிருக்கேன். பட் இவர் சைடு எந்த ஒரு கேரக்டருமே கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ்மே இருக்காது. இந்த பெஸ்ட் வில்லன் கேரக்டர் லிஸ்ட்ல நான் வேற ஏதாச்சும் படத்தை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வில்லன்ஸ் பெஸ்டா வந்து எடுத்துட்டு வரும்போது செர்டன் கேரக்டர் வில்லனா மட்டும் எடுத்துட்டு வராம அதை நான் செப்பரேட்டா கிரியேட் ஷேட் அந்த மாதிரி பிரிக்கணும் வந்து நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சுதான் இந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணேன். வில்லன் கேரக்டர் எவ்வளவு பெஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலை ஹீரோ வந்து மேனேஜ் பண்றதுங்கிறதா பெஸ்ட் ரைட்டிங். அதனால இந்த லிஸ்ட்ல நீங்க பாக்குற ஹீரோஸ் எல்லாமே பெட்டரா வந்து தோணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு வந்து நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா.